மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சியை அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி. என்னையா மறுபடியும் பொண்ணு பார்க்க கிளம்பிட்டீங்க போல? நான் இங்க வரதுக்கு முன்னாடி எங்க ஊர்ல ஒரே பேச்சு. ஜாதகத்துல ஏதாவது பிரச்சனையா? 30 வயசுக்கு மேல எல்லாம் டவுட் தான். அவனுக்கு இந்த ஊர்ல ஒரு பொண்ணு கூடவா கிடைக்கல? ஆனா நீ ஓகே சொன்னதுக்கு அப்புறம் என்னால நிக்கவே முடியல. இது பறந்துகிட்டு இருந்தேன். கருப்பு சாரியில மட்டும் இல்ல, இந்த வாடமல்லி சேலையிலும் ரொம்ப அழகா இருக்கு. வாடாமல்லியா? நான் தான் சொன்னேன்ல, இந்த சம்பந்தம் கண்டிப்பா அமைஞ்சிரும்னு. எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்களை முதல்ல எப்போ சந்திச்சிங்க? அதில் வந்து ஒரு பெரிய நகைச்சுவையே இருக்குது அதில். அதாவது என்னென்னா, எம்எஸ்வி சார் வந்து எனக்கு வந்து ஊர் தூத்துக்குடி சார். நான் தூத்துக்குடியிலேருந்து ஒரு 94, 95 அந்த கேப்பில் தான் நான் இங்கே வந்தேன். நான் அதுக்கு முன்னாடி ஐ டிட் மை பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் முடிச்சுட்டு எனக்கு மியூசிக்கில் தான் ஆர்வம். அதுவும் வந்து அவருக்கு எனக்கு எப்போவுமே சிலோன் ரேடியோவில் வந்து அவருடைய பாடல்கள் நிறைய கேட்டதுனால, எப்படி இவர் இந்த மாதிரிலாம் பாட்டு பண்ணுறாரு, எப்படி இவர் கம்போஸ் பண்ணுறாரு அப்படின்லாம் வந்து அவரை பார்க்கணும். அவர் கச்சேரிகள்லாம் பண்ணாங்கன்னா கச்சேரி மேடைகள்லாம் பாடணும்னு ஒரு ஆசை இருந்தது சார். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, நான் 95க்கு மேலே வந்து அவரை வந்து சந்திக்கிறதுக்கு அவரை பார்க்கணும். அவரை பார்க்குறதுக்கு வந்து என்ன பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு டைம் வந்து எனக்கே ஒரு தெரிஞ்ச ஃப்ரெண்டு மூலமாக அவருடைய வீட்டு லேண்ட்லைன் ஃபோன் நம்பரை நான் வாங்கி வச்சுட்டேன். ஒரு நாள் காலங்காலில் 4:30 மணி இருக்கும், அவருக்கு ஒரு ஃபோன் பண்ணிட்டேன். ஃபோன் பண்ணோம். என்னுடைய இது என்னென்னா, இவர் ரொம்ப சீக்கிரமே காலையில் எந்திரிச்சிடுவார். அதனால் வந்து இவரை வந்து சந்தித்தா வந்து இவருக்கு பேசினா இந்த டைம் தான் வந்து ரொம்ப வீட்டில் பூஜை பண்ணுற டைம், அமைதியான டைமாக இருக்கும். இப்போ பேசினா நல்லா பேசுவார்னு நினச்சி நான் கிட்டத்தட்ட ஒரு 4:45 அப்படி ஃபோன் பண்ணிட்டேன் அவருக்கு. ஃபோன் பண்ணோடனே அங்கேருந்து ஒரு குரல், அந்த ஃபோனை எடுத்துகிட்டு, யாரது அப்படின்னு ஒரு குரல் கேட்டுது. எம்எஸ்வி சார் இருக்காங்களே, நீங்கள் யார் பேசுகிறீங்க அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டுது. உடனே சார் நான் வந்து அனந்தநாராயணன், ஏன்னா அவர் அந்த குரலை கேட்டோடனே நான் கொஞ்சம் பம்பிட்டேன். சார் என் பேர் அனந்தநாராயணன். சத்தமாக பேசுங்க அப்படின்னாரு. அனந்தநாராயணன் பேசுகிறேன் சார். என்ன விஷயம் அப்படின்னாரு. இல்லை சார், நான் பாட்டெல்லாம் பாடுவேன், உங்களை சந்திக்கணும்னு. அதை சொல்கிறதுக்கு இதுவா நேரம்? காலங்காலில் 4:45 ஃபோன் பண்ணுறீங்க, ஃபோனை வைங்க அப்படின்னு சொல்லிட்டு பட்டுன்னு வச்சுட்டாரு ஃபோனை. சொல்கிறதுக்கு முன்னாடி 10 மணிக்கு மேலே கூப்பிடுங்க அப்படின்னு ஃபோனை வச்சுட்டாரு. எனக்கு இதனோட முதல்ல எடுத்தோடனே அரைஞ்சி சாத்தின மாதிரி இருக்கு அப்படின்னு நமக்கு தோணுச்சு. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், அதுக்கப்புறம் ஒரு 10:30 மணிக்கு மேலே அவர் வீட்டுக்கு ஃபோன் பண்ணேன். அவர் வீட்டுக்கு ஃபோன் பண்ணால் அவங்க சொன்னாங்க, ஐயா இல்லைங்க, அவர் கம்போசிங் போயிட்டாருங்க, சாயங்காலம் தான் வருவார் அப்படின்ட்டாங்க. சாயங்காலம் எத்தனை மணிக்கு வருவாருங்க? நீங்கள் சாயங்காலம் ஒரு 5:30 மணிக்கு வாங்க, 6 மணிக்கெலாம் வந்துடுவார், வந்து பாருங்க. சரி 5:30 மணிக்கு வர சொன்னாங்களே, நான் 5 மணிக்கே போயிட்டேன். அப்போ வந்து அவருடைய வீடு இப்போ இருக்கிற வீடு டெமாலிஷ் பண்ண கட்டின வீடு கிடையாது, பழைய வீடு. நீங்கள் பழைய வீடுக்கு போயிருப்பீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா 2 பெரிய கேட் இருக்கும், ஒன்று கார் வர கேட்டு, இன்னொன்று சின்ன கேட்டு, ஆளுங்க போகிற கேட்டு. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், வீட்டுக்குள்ளே போகாமல் அந்த என்ட்ரன்ஸ் படிக்கும் அந்த கேட்டுக்கு நடுவில் ஒரு பேசேஜ் இருக்கும்ல, அந்த கார் நிறுத்துகிற பேசேஜ், அங்கேயே நின்றுட்டுருக்கேன். கிட்டத்தட்ட பார்த்தேன் 6 மணி ஆச்சு, 6:15 மணி ஆச்சு. அப்புறம் 6:15 மணிக்கு திடீர்னு யாரோ மேலேருந்து ஓடி வந்தாங்க, மாடியிலேருந்து ஓடி வந்து அந்த வீட்டை கேட்டை திறக்கணும். அவர் வந்துட்டாருன்னு சொல்லிட்டு வந்துட்டு கேட்டை திறக்கிறாங்க. கேட்டை திறந்து உள்ளே வராரு. அவர் எப்பவுமே உள்ளே வந்தோடனே காலெலாம் கழுவிட்டு தான் வீட்டுக்குள்ளே போவார் போட்டிருக்கு. அவர் உள்ளே வரும்போது அப்படி என்னை பார்த்துட்டு கால் கை கழுவிட்டு என்ன அப்படி கை காமிக்கிறாரு. நீங்கள் தான் காலைல 5 மணிக்கு ஃபோன் பண்ணிங்களா அப்படின்னாரு. ஆமாம் சொன்னேன். அந்த டயத்தில் ஃபோன் பண்ணக்கூடாதுண்ணே அப்படின்னாரு. சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு, விறுவிறுன்னு உள்ளே போயிட்டார். அவர் உள்ளே போயிட்டு திருப்பி ஒரு 5 மினிட்ஸில் வந்துட்டு ஆமாம் வெளியே நின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டார். இல்லை சார், நீங்கள் ஒன்றுமே சொல்லலை, பார்க்க தானே வந்திருக்கீங்க, பார்க்க வராமல் வெளியில் என்னத்தை பார்க்க போகிறீங்க, உள்ளே வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போனார். ஒரு ஆஃபீஸ் ரூம் இருக்குது, காலையில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினேன். அந்த டயத்தில் வந்து நான் வந்து நம்ம சிற்பிங்கிற இசையமைப்பாளருக்கு வந்து ஜமீன் கோட்டைன்னு ஒரு ஃபிலிம் பாடினேன். ஸோ அந்த ஃபிலிம் பாடின அந்த ட்ராக் நான் மெயின் தான் பாடினேன். ஸோ அந்த கேசட், அந்த ரிலீஸ் ஆன கேசட்டை வந்து நான் அதுக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே அவங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டு அந்த சாங்கை மட்டும் நான் வந்து ஒரு கேசட்டில் பண்ணி வாங்கிட்டு அதை கொடுத்தேன். அப்போ அவர்கிட்ட சொன்னேன், இது என்னது எங்கே நான் ஊர்லாம் சொன்னேன், தூத்துக்குடி, அங்கேருந்து இப்போ தான் சமீபத்தில் தான் வந்திருக்கேன் ஐயா, பாட்டெல்லாம் பாடுவேன். அதெல்லாம் காலையில் சொன்னீங்களே பாட்டு பாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இது என்னது அப்படின்னாரு. நான் அந்த மாதிரி பாடியிருக்கேன் சமீபத்தில், சிற்பிங்கிற இசையமைப்பாளர் பாடுறேன். அப்படியா அப்படின்ட்டு கொடுங்க, நான் கேட்டு சொல்கிறேன் அப்படின்னாரு. அப்போ எப்போ வந்தீங்க ஊருக்குன்னு கேட்டேன். நான் இப்போ தான் வந்து ஒரு 6 மாதம். 6 மாதத்துக்குள்ளே நீங்கள் ஒரு படம் பாடிட்டீங்களா அப்படின்னாரு. உடனே அப்புறம் சரி கொடுங்க, நான் கேட்டு சொல்கிறேன்னு வாங்கிட்டு என்ன பண்ணேன், சரி வாங்கிட்டு ஒரு காலைல விழுந்து ஆசை வாங்கிட்டு திரும்பி கிளம்ப போனோடனே முக்கியமான ஒரு விஷயம், எந்த ஒரு விஷயத்துக்கு பேசுகிறா இருந்தாலும் காலைல 5 மணிக்கெலாம் ஃபோன் பண்ணக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு அதையே திரும்ப ஞாபகம் வச்சு சொல்லிட்டு இருக்காரு. சரி அது முடிஞ்சுட்டு போயாச்சு. அதுக்கப்புறம் அவருடைய இன்சார்ஜ் மிஸ்டர் சந்துருன்னு ஒருத்தர் இருக்கார். சந்துருட்ட வந்து நான் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், மைடெக் இரிகேஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட்னு பசுல்லா ரோடில் டி நகரில் இருக்குது. ஸோ அங்கே வந்து நான் இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னுடைய ஆஃபீஸ் லேண்ட்லைன் நம்பரை நம்ம சந்துருட்ட கொடுத்து வச்சுருந்தேன். அவரை பார்க்கும்போது நீங்கள் உங்கள் நம்பர் கொடுத்துட்டு போங்க, நான் கூப்பிட்டாருன்னா
ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். அப்புறம் இவரை வீட்டில் போய் பார்த்ததே சந்துரு கிட்ட சொன்னேன், பார்த்தீங்களா நீங்கள் எப்படி போனீங்க, யார் சொன்னாங்க, நானே போயிட்டேன், உடனே யார் நம்பர் கொடுத்தாங்க, ஃபோன் எப்படி பேசுனீங்க எல்லாம் கேட்டார். சொன்னேன் இந்த மாதிரி, சரி பொதுவாக யாரும் இப்படி பண்ண மாட்டாங்க சரின்ட்டார். சந்துருவுக்கு வந்து என்னுடைய ஆஃபீஸ் நம்பர் கொடுத்தேன். திடீர்னு ஒரு நாளைக்கு எனக்கு ஆஃபீஸ்க்கு ஃபோன் வருது. சந்துரு நான் ஃபோன் எடுத்தேன்னா, நான் எம்எஸ்வி சந்துரு பேசுகிறேன், நீங்கள் யார் பேசுகிறீங்க, நான் அனந்தனே, நீங்கள் பாடகர் தானே அப்படின்னாரு. ஆமானோடனே, இல்லை பாடகர் தானேன்னு கேட்கல, இந்த நம்பர் தானே அப்படின்னு நம்பரை கேட்டார். ஆமாம் நம்பரை சொன்னேன். ஆமாம் இந்த நம்பர் கரெக்டாக தான் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து ராமாயணம் சீரியல் வந்து ரீ ரெக்கார்டிங் பண்ணிட்டு இருக்காரு. எங்கன்னா ஜாய் ஸ்டுடியோவில் எம்எஸ்வி அண்ணனும் ராமூர்த்தி சாரும் சேர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. நாளைக்கு வந்து ராமாயணம் சீரியலில் ஒரு ரீ ரெக்கார்டிங் இருக்குது, அண்ணா உங்களை வர சொன்னார் அப்படின்னாரு. எனக்கு ஒன்றுமே புரியல. நம்ம வந்து சாங் தானே இவர்கிட்ட ட்ரை பண்ணுறோம், இவருக்கு ரீ ரெக்கார்டிங் நம்மளை கூப்பிட்றாரு அப்படின்ட்டு வந்து, என்னங்க ரெக்கார்டிங்காக ரீ ரெக்கார்டிங் தாங்க, உங்களை தான் வர சொன்னார், நீ இந்த நம்பர் தானே அப்படிங்கிற ராமன், உங்களை தான் வர சொன்னார் அப்படின்னாரு. ஓ அப்படியா அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டேன், சரி எனக்கு ஒன்றும் புரியல. அடுத்த நாளைக்கு ஆஃபீஸ்லேயே சப்போஸ் வந்து ரீ ரெக்கார்டிங் ஏதாவது பிட் சாங் மாதிரி இருக்குமா, இல்லை கோரஸ் மாதிரி ஏதாவது இருக்குமா, எதுக்காக நம்மளை கூப்பிட்ருக்காரு இன்னும் தெரியலையே, சரி எதுக்கும் போயிடுவோம், போகாமல் இருந்தால் தப்பாக போட்டுன்னு லீவெல்லாம் போட்டு நான் போயிட்டேன். நெக்ஸ்ட் டே போனேன்னா மிஸ்டர் சந்துரு மீட்டிங் மிஸ்டர் சந்துரு, இங்கே தான் காமெடியாக ஆரம்பிக்கும் பயங்கரமாக. சந்துருவை பார்த்துட்டு நான் சந்துருட்ட ஹலோ சந்துரு எப்படி இருக்கீங்க, நான் வந்து என்ன பண்ணுறேன், அவரை விஷ் பண்ணோடனே அவர் வந்து என்னை பார்த்தும் பார்க்காத மாதிரி இருக்காரு. அப்புறம் கொஞ்சம் கழிச்சு வாங்க என்ன இங்கே என்ன யாரை பார்க்க வந்தீங்க, அண்ணனை பார்க்கல, இல்லை இங்கே ரீ ரெக்கார்டிங், ஓ அவரை பார்க்கலான்னு வந்தீங்களா, இல்லைங்க நீங்கள் தானேங்க ஃபோன் பண்ணி வர சொன்னீங்க. என்னொன்னே பதறினாரு. ஐயோ உங்கள் நம்பர் சொல்லுங்கள் அப்படின்னாரு. நான் நம்பர் சொன்னோடனே, ஐயோ நான் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணிட்டேன்னா, அவர் எனக்கு வீணைக்கு ஃபோன் பண்ணி சொல்ல சொன்னார், நான் மறந்து போய் உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டேன் அப்படின்ட்டாரு. பதறி நிற்கிறார். எனக்கு ஒரு பக்கம் ஏமாத்தமாக போச்சு, இன்னொன்று இவர் பண்ணதை பார்த்து இவருடைய பாடி லாங்குவேஜ், நம்ம சந்திரோடைய பாடி லாங்குவேஜ்லாம் பார்த்து எனக்கு ஒரு பக்கம் சிரிப்பும் வருது, இன்னொரு பக்கம் நமக்கு ஏமாத்தமாகிடுச்சேன்னு இப்படியே யோசிச்சுட்டு இருக்கேன். சரி எப்படியும் ரீ ரெக்கார்டிங் தானே, நம்ம லீவ் போட்டு வந்துட்டோம், எம்எஸ்வி சார் வந்தோடனே ரீ ரெக்கார்டிங் பார்த்துட்டு கிளம்புவோம் அப்படின்னு உட்காந்துட்டே இருக்கேன். திடீர்னு என்ன ஆச்சுனாக்கா, உங்களுக்கு யாராவது வீணை பிளேயர் நம்பர் தெரியுமான்னு என்கிட்ட கேட்டார். அப்போ வந்து நான் என்ன பண்ணியிருந்தேன், ராஜா சார்கிட்ட தேவின்னு வீணை வாசிப்பாங்க, அவங்களுடைய நம்பர் என்கிட்ட இருந்தது. ஏன்னா நான் நிறைய காஸ்பல் ஆல்பம்ஸ்லாம் பாடிட்டு இருந்தேன். ஸோ அவங்க நம்பர் கையில் வச்சுருந்தேன். அந்த நம்பரை வந்து என்கிட்ட ஒரு நம்பர் இருக்கணும்னு, இவர் வழக்கமாக அவங்களுக்கு யார் வாசிப்பாங்கன்ட்டு, அப்போ ராஜேஷ் வைத்தியா வாசிட்டு இருந்தார். இவர் ராஜேஷ் நம்பருக்கு ஃபோன் பண்ணுறாரு, அவர் ஊரில் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, அவர் ஊருக்கு போயிட்டாரு. எப்போ வருவார்னு கேட்டேன்னா, அது மாதிரி என்னைக்கு அவர் சொல்கிறாங்களோ இன்றைக்கி தான் அவருக்கு திருச்சியிலையோ இங்கே மதுரையிலையோ கச்சேரி முடிச்சுட்டு நாளைக்கு தான் வருவாருனாங்க. ஐயோ இன்றைக்கி ரெக்கார்டிங் வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க உடனே. அப்போ நான் இந்த நம்பர் கொடுத்தேன். அப்போ இவங்க உங்களுக்கு தெரியுமா நிறைய, எனக்கு அவங்களுக்கு என்ன தெரியாது, ஆனால் அவங்க நம்பர் நான் வாங்கி வச்சுருக்கேன், நீங்கள் ஃபோன் பண்ணி பாருங்கள், அவங்க ராஜா சார்ட்ட ஒர்க் பண்ணுறாங்க. அப்புறம் ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ண உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க, எனக்கு 10 மணிக்கு ராஜா சார்ட்ட வரும், மிக்சிங் இருக்குது, அது முடியறதுக்கு 11 மணி ஆகிடும். அப்போ இந்த மாதிரி சொல்கிறாங்களே, ஆமாம் பரவாயில்ல, நீங்கள் 11 மணிக்காவது கிளம்பி வர சொல்லுங்கள் அவங்கள, ஏன்னா ஒத்துமே இல்லாததுக்கு இது பண்ணாமல், ஐயோ அவர் வந்த உடனே வேணும்னு கேட்டால் என்ன பண்ணுவேன்னு, அதுக்கு நான் என்னங்க பண்ண முடியும், எனக்கு இந்த இடமே புதுசு அப்படின்னு. பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 9:45 10 மணிக்கெலாம் எம்எஸ்வி சார் வந்துட்டார். வந்த உடனே நேரம் வந்தோடனே எல்லோரும் வந்தாச்சா அப்படின்னு கேட்டே வந்துட்டே இருக்காரு. வந்துட்டு பார்த்தாரு, வீணை கொஞ்சம் லேட்டாக வரலாம், ஏன்னா சார் நமக்கு ஃபஸ்ட் எபிசோடில் வீணை இல்லை, 2வது எபிசோடில் ஒரு 12-12:30 மணிக்கு கூட வரலாம் அப்படின்ட்டு போயிட்டாரு. நான் சொன்னேன் நீங்கள் தப்பிச்சிங்க நல்ல வேலை அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க வந்துருவாங்களான்னு, அவங்க வந்துருவாங்களான்னு நான் என்னங்க கேரண்டி கொடுக்க முடியும், உங்களுக்கு நம்பர் கொடுத்தேன் நீங்கள் பேசியிருக்கீங்க அவ்வளோதான், அவங்க வருவாங்களா வரமாட்டான்னு நான் என்னங்க சொல்ல முடியும்னு. அப்போ சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன், சரி நான் கிளம்பிட்டேன். ஐயோ நீங்கள் போயிடாதீங்க, ஏன்னா அவங்க திடீர்னு இப்போ யாருன்னு எனக்கு தெரியாது, அவங்க வர்ற வரைக்கும் நீங்கள் கூட இருங்க அப்படின்ட்டு என்னையை உட்காந்து வச்சிட்டாரு. அப்போ எம்எஸ்வி சார் இப்படி லைட்டாக உள்ளே போகிறது முன்னாடி இப்படி திரும்பி பார்த்தாரு. நீங்கள் எங்கெங்க அப்படின்னாரு. நான் பாவம், நான் சொல்ல முடியுமா, என்னை இவர் வீணைக்கு சொல்கிறதுக்கு பதிலாக எனக்கு மாற்றி சொல்லிட்டாருன்னு சொல்ல முடியாது இல்லையா. நான் என்ன பண்ணேன், அவரை மாட்டி விடக்கூடாதுங்கிறதுக்காக, இல்லைங்க இங்கே வந்து ராமாயணம் சீரியல் ரீ ரெக்கார்டிங் நடக்குதுன்னு கேள்விப்பட்டேன், நான் பார்த்துட்டு போனான்னு வந்தேன். ஓ ரீ ரெக்கார்டிங்லாம் பார்ப்பீங்களா நீங்கள், நான் இல்லைங்க ஒரு ஆசைங்க அப்படின்னு. சரி வாங்க, யாரையும் தொந்தரவு பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னாரு. அப்புறம் உள்ளே போயிட்டேன். அப்புறம் கரெக்டாக ஒரு 11:30 மணிக்கு அந்த தேவி வந்தாங்க, இங்கே வீணை வாசிச்சாங்க. அவங்களுக்கு பெட் வந்து மத்தியானமே முடிஞ்சு அவங்க போயிட்டாங்க. சரி நான் மத்தியானம் சரி ஓகே இதுக்கு மேலே நமக்கு என்ன வேலை இருக்குது, நம்ம கிளம்பிடுவோம், மத்தியானம் வரைக்கும் ரீ ரெக்கார்டிங் பார்த்துட்டு கிளம்ப போகிறேன். அப்போ வந்து எம்எஸ்வி சார் சாப்பிட போயிட்டார் லஞ்சு. இவர் சொன்னார் நீங்கள் சாப்பிடலனாலும் நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேங்க, நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டேன். யார்கிட்ட, சந்துருட்ட. இப்படியே போயிட்டு இருக்குது சார். திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்வி சார் சாப்பிட்டுட்டு அப்படி வந்தார். வந்துட்டு அப்படி கொஞ்சம் நடப்பார், நடந்து என்ன அப்படி பார்த்துட்டு இங்கே வாங்க அப்படின்னாரு. அப்புறம் மத்தியானம் என்ன வேலை இருக்குது உங்களுக்கு அப்படின்னாரு. ஒன்றும் வேலை இல்லை சார் அப்படின்னு. எங்கே வேலை எதுவும் பார்க்குறீங்களா, நான் ஆமாம் சார் ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறேன். அப்போ இன்றைக்கி வேலை இல்லையானாரு. இன்றைக்கி நான் லீவ் போட்டு வந்தேன் சார். லீவ் போட்டு வந்தீங்களா, இப்போ மத்தியானம் போகணுமா, மத்தியானம் ஆஃபீஸ் போக முடியல சார், பட் வீட்டுக்கு தான் போகணும், கிளம்பலான்னு வச்சேன். உடனே வேறு எதுவும் வேலை இல்லையே அப்படின்னாரு. வேறு எதுவும் வேலை இல்லைன்னே அப்படின்ட்டு கொஞ்சம் இருங்க போயிடாதீங்க அப்படின்னாரு. அன்றைக்கே பார்த்தீங்கன்னா என்னுடைய லக்கு, ஒரு 4 மணிக்கு ஒரு சின்ன பிட் சாங் மாதிரி பாட கொடுத்தாரு. அந்த சீரியல்லே ஒரு பிட் சாங் மாதிரி பாட கொடுத்தாரு. பிக்கப் பண்ணிக்கிட்டேன், பாடிட்டேன். ரொம்ப பிடிச்சி போச்சு அவருக்கு. வெரி குட், நல்லா பிக்கப் பண்ணுறீங்க, இன்னும் கொஞ்சம் சுதிலாம் சுத்தமாக பாடணும் அப்படின்னாரு. கண்டிப்பாங்க அப்படின்னு. அது முடிச்ச உடனே என்ன எல்லோரும் அப்புறம் 8:45 பேக் பண்ணி வெளியில் வந்துட்டோம். எல்லோரும் கிளம்பி போயிட்டாங்க. அப்போ சொன்னார் இந்த மாதிரி, சந்துரு சொல்கிறார் இந்த மாதிரி, இந்த இடத்துல இப்போ அசிஸ்டண்ட்டு தேவைப்படுது அவருக்கு. நான் ஐயோ எனக்கு அசிஸ்டண்ட்லாம் வேண்டாங்க, நான் சும்மா வந்து பாடம் இல்லை இருங்க அவருக்கு இப்போ அசிஸ்டண்ட்டு தேவைப்படுது, உங்களுக்கு நோட்ஸ்லாம் எழுதுறீங்க, நோட்ஸ்லாம் எழுதுவேங்க அப்படின்னு.
கொஞ்சம் இருங்கன்ட்டு சந்துரு வந்து எம்எஸ் அண்ணன்ட்ட சொல்கிறாரு, இப்போ நமக்கு ஒரு அசிஸ்டன்ட் வேணும்லண்ணே, இவர் வந்து கம்போசிங்லாம் வரையணும்னு ஆசைப்படுறாரு, அது நான் ஆசைப்படுற மாதிரி சொல்லிட்டாரு. உடனே நான் வந்து ஐயோ என்ன இல்லை அவர்கிட்ட அப்படி தான் சொல்லணும் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாரு மாதிரி கம்போசிங்லாம் வரையணுன்னு. அப்படியா கம்போசிங்லாம் வருவாரா அப்படின்ட்டு, என்ன தம்பி உங்களுக்கு என்ன இதுக்கு முன்னாடி கம்போசிங்லாம் அனுபவம் இருக்கானாரு? இல்லைங்க நான் பட் நோட்ஸ் எல்லாம் எழுதுவீங்களா அப்படின்னாரு. எப்படி தெரியும்? நான் கற்றுக்கிட்டேன், எங்கள் ஊரில் கிளாசிக்கல் கற்றுக்கிட்டேன், பாட்டுக்கு நோட்டேஷன் எழுத தெரியும். அப்படியா கம்போஸ் பண்ணும்போது கூட ஃபாலோ பண்ணுவீங்களா அப்படின்னாரு. ஃபாலோ பண்ணுவேங்க அப்படின்னா அப்படின்னாரு. சொல்லிட்டு சரி ஓகே, அடுத்து நமக்கு எப்போ கம்போசிங் இருக்குது அப்படின்னு சந்துருட்ட கேட்குறாரு. சந்துரு சொல்கிறாரு இது மாதிரி நமக்கு ஒரு வாரம் கழிச்சு இருக்குன்னாரு. சரி ஒரு வாரம் கழிச்சு அந்த ப்ரோக்ராம் இந்த பையனுக்கு சொல்லிவிடு, பார்ப்போம் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கண்டினியூ பண்ணலாம். அப்படி கண்டினியூ பண்ணுமா வேண்டாமாங்கிற அப்புறம் யோசிக்கணும் அப்படின்னாரு. சொல்லிட்டு சரி நான் இருப்பேன். அப்புறம் வந்து சந்துரு சொல்கிறார், உன் நேரம் பாரு, நீ வந்து அவர்கிட்ட வந்து சும்மா ஒரு பாட்டு பாடணும், ஏதோ கச்சேரிலாம் பாடணும்னு வந்த, இப்போ பாரு கம்போசிங் அசிஸ்டண்ட்டாக அவர் ஓகேன்னு சொல்லியிருக்காரு, இதில் நீ பிக்கப் பண்ணிட்டேன்னா அவர் இது பண்ண நீ கண்டிப்பாக பிக்கப் ஆகிடுவேன், எனக்கு நம்பிக்கை இருக்குது, இன்றைக்கி நீ பாடினதே அவருக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாரு. ஸோ இதுதான் முதல்ல அவரை நான் சந்தித்த அனுபவம் சார். மற்ற இசையமைப்பாளர்கள்ல இருந்து எம்எஸ்வி எந்த வகையில மாறுபட்டவர்னு நீங்க நினைக்கிறீங்க? எல்லா இசையமைப்பாளர்களுமே வந்து எம்எஸ்வி சாரை ஒரு முன்னோடியாக எடுத்துக்கக்கூடியவங்க தான். அவரை ஒரு யூனிவர்சிட்டி மட்டும் இல்லை, ஒரு குரு அப்படிங்கிற ஸ்தானத்தில் வச்சு எல்லாருமே பார்க்குறாங்க சார். அதனால் இந்த கேள்விக்கு பதில் சொல்கிறதுங்கிறது தப்பு கிடையாது. மற்ற இசையமைப்பாளர்கிட்ட இருந்து அவர் வந்து எப்படி வேறுபடுறாருன்னு கேட்குறீங்க. ஃபஸ்ட்டு திங் வந்துட்டு அவர் வந்து அந்த ஒர்க்கு நேரத்தில் மட்டும்தான் சார் அந்த ஒரு ஒரு டெரர் மாதிரி அந்த விஷயத்தோட அந்த என்ன சொல்கிறது அந்த ஞானத்தோட கூண்ண அவர் டெரராக இருக்கணும்னு எய்ம் கிடையாது, காம்ப்ரமைஸ் இல்லாமல் இருப்பார். ஸோ அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் நெருப்பு, அவரை பார்த்தா யாருக்குமே பயம் இருக்கும். மித்த நேரத்தில் வந்து ரொம்ப இயல்பாக ஒரு குழந்தையாக மாறிடுவார். ரெண்டாவது அவர்கிட்ட என்ன இதுன்னா, நம்ம மனசு நோகிற மாதிரியோ இல்லை கஷ்டப்படுற மாதிரியோ ஏதாவது ஒரு வார்த்தை 2 வார்த்தை அந்த ஒர்க்கு நேரத்தில் நம்ம திட்டானா முடிச்ச உடனே கோச்சிக்காதையா நான் ஏதோ அந்த நேரத்தில் ஒரு இதில் சொல்லிட்டேன், அது வந்து ஜென்ரலாக வந்து அது ஒரு பெரிய பண்பு சார். அது வந்து நம்ம எல்லாத்தையுமே கற்றுக்க வேண்டியது. இப்போ யாரையாவது நம்ம வந்து மனம் நோகிற மாதிரி ஏதோ ஒரு சந்தர்ப்பங்களில் நம்ம வந்து பேசிட்டோம்னா இறங்கி வந்து மன்னிப்பு கேட்குறதுங்கிறது ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா. என்னை மன்னிச்சிருங்க நான் ஏதோ தெரியாமல் சொல்லிட்டேன் அப்படிங்கிறது வந்து அந்த நேரத்தில் அந்த ஒரு இயல்பு வந்து அவர்கிட்ட இருந்தது சார். அவர் சின்ன குழந்தையாக இருந்தால் கூட மன்னிப்பு கேட்பார் அவ்வளவு. ஏன்னா அது தன்னுடைய வயசை பார்க்காம இறங்கி வந்து இது பண்ணுவார். அதை மாதிரி இன்னொன்று எவ்வளவோ பகைகள் எத்தனையோ பேருக்கு நடுவில் வந்துட்டு ஒரு உரையாடல்னு வரும்போது அபிப்பிராய பேதங்கள்னால கோபதாபங்கள் வந்தால் கூட அதை உடனே மறந்து பழகி திருப்பி மற்றவங்க கிட்ட சகஜமாக பழகுவார். அடுத்த நாள் வரும்போது அவரே போய் வலுக்கட்டாயம் வாலண்டியராக போய் அவங்ககிட்ட பேசுவார், பகை பாராட்ட மாட்டார். அந்த மாதிரி ஒரு குணங்கள்லாம் வந்து பார்க்கணும். அஃப்கோர்ஸ் இந்த ஃபீல்டில் வந்து எல்லாரும் ஒரு பெரிய பொசிஷனுக்கு இருக்கக்கூடிய எல்லாருக்குமே அந்த அந்த இடத்துக்கு அந்த ரேங்க்குக்கு ஏற்ற மாதிரி அந்த ஒரு கெஸ்டர், தன்னுடைய கெஸ்டரை மெயின்டைன் பண்ணிக்கிற அளவுக்கு ஒரு கௌரவம் இருக்கும். பட் அதெல்லாம் வந்து ரொம்ப இவருடைய கெஸ்டரே பார்த்தீங்கன்னா இவருடைய அந்த தோற்றம், இவருடைய அந்த எளிமை, இவருடைய அந்த மியூசிக்காலிட்டி, அவருக்கு ரெஸ்பெக்டை தேடி தந்ததே அவருடைய மியூசிக்னு சொல்ல முடியுமே தவிர அவர் தனக்குன்னு ஒரு கெஸ்டரை தான் மெயின்டைன் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்தாலே ராஜ கலையாக இருக்கும் சார். அப்படி ஒரு தெய்வீக கலையாக இருக்கும். நீங்கள் தான் பார்த்துருக்கீங்களே எவ்வளவோ. ஸோ அது மாதிரி அவர் எல்லா விதத்துலையுமே வேறுபட்டு தான் நிற்கிறார் சார் மற்ற இசையமைப்பாளர்களோட. அது மற்றவங்களுக்கெல்லாம் வந்து வலுக்கட்டாயமாக வற்புறுத்தி அவங்களே அதுக்காக கஷ்டப்பட்டு கிடைச்ச ஒரு விஷயம் வந்து இவர் எதை பற்றியும் எய்ம் பண்ணாமல் ஒர்க்கை மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணதுனால இயல்பாக வந்த விஷயம். மனிதர்களாக இயல்பாக பழகவும் செய்வார். அதே நேரத்தில் அவர் மேலே எல்லாருக்கும் ரெஸ்பெக்ட் இருக்கும். இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, கலைஞர்கள் யாராக இருந்தாலும் சரி நல்லா பாடிட்டாங்க நல்லா வாசிட்டாங்கன்னா மனசார வஞ்சனை இல்லாமல் பாராட்டுவார் சார். அந்த ஒர்க்கு முடிச்சு உள்ளே போய் அந்த ஸ்பீக்கரில் சாங் எல்லாரோடையும் சேர்ந்து தான் கேட்பார். கேட்கும்போதே அந்தந்த பிட்டெல்லாம் அவங்க வாசிச்சது அழகாக இருக்கும்போது அப்படி திரும்பி பார்த்து வெரி குட் அப்படின்னு அந்த பாராட்டுறது, இந்த மாதிரி இயல்பெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தனித்தன்மையாக நிற்கிறார். அவர்கிட்ட இருந்து நம்ம எல்லாருமே கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. அன்பேவா படம் முடிஞ்ச உடனே அந்த படத்தை வந்து ஃபஸ்ட்டு காப்பி ரெடியான உடனே எம்ஜிஆர் படம் பார்க்குறாரு. ஃபாதர் பார்த்துட்டாரு, நாங்கள்லாம் பார்த்தாச்சு ஃபஸ்ட் காப்பியை. இப்போ அவருக்கு தனியாக பிரத்யோகமாக போட்டு காமிக்கிறோம். படம் பார்த்தாரு, படம் பார்த்துட்டு வெளியில் வந்தார். நாங்கள் எல்லாம் கையை கட்டிட்டு வெளியில் நிற்கிறோம். அவர் முகத்தில் ஒரு பெரிய வரவேற்பு, சிரிப்பு இல்லை, ஹாப்பினஸ் இல்லை. அப்படியே மெல்ல வந்தார். நாங்கள் வந்து எப்படி இருக்கு சார் இப்படி கேட்க முடியும். அப்படி நல்லா இருக்குது, எம்எஸ் விஸ்வநாதனுக்காக எடுத்த படம், நல்லா மியூசிக் அருமையாக இருக்குது, பிரமாதமாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் கிளைமேக்ஸ் கொஞ்சம் த்ரில்லிங்காக இருந்திருக்கலாம். இந்த கிளைமேக்ஸ் கொஞ்சம் பாட்டில் போய் நீங்கள் முடிச்சிட்டீங்க. அது என்னுடைய ரசிகர்களுக்கு அவ்வளோ ஒரு திருப்திகரமான முடிவாக தெரியல எனக்கு. என்னுடைய ஃபீலிங் ஒருவேளை செட்டியாருக்கு இதை விட பெட்டராக தெரியலாம். நான் என்னுடைய ஃபீலிங்கை சொல்லிட்டேன். அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் அவர். படத்தை வந்து காசினோ தேட்டரில் ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆகுது.
மேட்னி ஷோ முடிஞ்சு 5:45 வெளியில் வரோம். மக்களாக எங்கள் ஆளுங்க எல்லாரும் கூட்டத்துக்கு நடுவில் போயிடுவாங்க. அன்றைக்கெலாம் அதுதான் ட்ரெண்டு. நம்ம கேமரா எடுத்துகிட்டு போய் இப்போல்லாம் காமிக்கிற மாதிரி இல்லை. அவங்க எல்லாரும் போயிட்டு எல்லாரும் வெளியில் வந்து எங்கிட்ட சொல்கிறாங்க, சார் ரசிகர்களுக்கு அவ்வளோ திருப்தி இல்லைங்க எண்டு. எல்லாரும் என்னையா படம் பிரமாதமாக போச்சு, டப்புன்னு போய் முடிச்சிட்டாங்க அப்படின்னு பேசிட்டு போகிறாங்க அப்படின்னு அவங்க வந்து சொன்னாங்க. நாங்கள் மாடியில் பால்கனியில் படம் பார்த்தவங்க இருப்பாங்களே, அவங்க பேசிட்டு போகிற இடத்துல நாங்கள் நின்றுட்டு இருக்கோம். கேசினோவில் வந்து மாடி தனி, கீழே தனி. அவங்க வெளியில் போகிறவங்க வந்து பிரமாதமாக இருக்குது, யூஸ்வல் எம்ஜிஆர் படம் மாதிரி இல்லை, வித்தியாசமாக இருக்குது, நல்ல என்டர்டெய்னிங்காக இருக்குது, இங்கிலீஷ் பிக்சர் பார்க்குற மாதிரி இருக்குது, பியூட்டிஃபுல் சாங்ஸ் அப்படின்னு அவங்க அப்ரிஷியேட் பண்ணிட்டு போகிறாங்க. அப்போ தான் எங்களுக்கு ஒன்று புரிஞ்சது, இந்த படம் வேறு ஒரு செக்ஷன் பீப்புளுக்கு தான் பிடிக்கும், ரசிகர்களுக்கு அவ்வளோ திருப்தியாக இருக்காதுன்றது தெரிஞ்சு போச்சு. அந்த மாதிரி வரவேற்பில் தான் அந்த படம் ஓடிச்சு. ஆனால் போக போக பாட்டுக்காகவும் ஒரு செக்ஷன் பீப்புளுக்காகவும் தான் ஓடி அந்த படம் 100 days ஓடிச்சு. அதுக்கு முந்தின படங்கள் அளவுக்கு அது ஓடலை. இதுதான் உண்மை. எம்ஜிஆருக்கு வந்து அந்த கணிப்பு சரியா இருந்துச்சு. அவர் கரெக்டாக சொல்லிட்டார். எண்டில் நீங்கள் கிளைமேக்ஸ் வந்து சரியில்லை. நான் வந்து ஒரு வில்லனோட மோதுறது அதுதான் எங்கள் ரசிகர்களுக்கு. இது வில்லனு இல்லை, ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு பாட்டையும் டான்ஸையும் காமிச்சு முடிச்சிட்டீங்க, பரவாயில்ல. அது செட்டியாருக்கு தெரியாதது எனக்கு தெரியும், நான் சொல்ல வரல. ஆனால் என்னுடைய ரசிகர்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்லிட்டு போயிடுவேன். அந்த படத்துக்கு டைட்டில் சாங்கு மியூசிக் ஓடும் பாருங்க, அதில் சிப்மங்க் இந்த வால்ட் டிஸ்னி வாய்ஸ் இருக்கு பாருங்க, அது பண்ணுறதுக்கு நம்மகிட்ட எக்யூப்மெண்ட் கிடையாது. அப்போல்லாம் ஒரே ஸ்பீடில் தான் ரெக்கார்டிங் மிஷின் ஓடும். அப்போ சம்பத், இன்ஜினியர் சம்பத் இருந்தார் பாருங்க, அவர் தான் சொன்னார், சார் ரீவைண்ட் பண்ண போகும்போது வேகமாக ஓடுது பாருங்க. அப்போ நான் ரெக்கார்டிங் அந்த ஹெட்டை வந்து கையில் தான் தள்ளி வைப்பாங்க. அது ரெக்கார்ட் ஆக போகும்போது முதல் நார்மல் ஸ்பீடில் போகும்போது ஹெட்டை கொண்டு போய் அதை வைப்பாங்க, அது ரெக்கார்ட் ஆகும். அப்போ நான் ரீவைண்ட் பண்ண போகும்போது அதை வைக்கிறேன், வச்சு கிச்சின்னு ஓடும். அந்த எஃபெக்டில் நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொன்னார். அதுக்கு வந்து சங்கர் கணேஷ் அப்புறம் சதன் ஒருத்தர் எம்எஸ்விட்ட ஒர்க் பண்ணார், முருகேஷ், அப்புறம் ராஜுன்னு ஒரு மேன்லைன் பிளேயர், இந்த வீணை வாசிப்பார், மேன்லைன் வாசிப்பார், எல்லாம் அவர் திறமைசாலி. இந்த 4 பேரும் அந்த ஸ்பீடு அது ஓடிக்கிட்டு இருக்கும், ஓடிக்கிட்டு இருக்கும்போது இவங்க அதுக்கு வாய்ஸ் கொடுப்பாங்க, அன்பேவா அன்பேவா அன்பேவான்னு கத்துவாங்க. அது நார்மல் ஸ்பீடில் ஓட போகும்போது கிச்சு கிச்சுன்னா அன்பேவா அன்பேவான்னு அந்த டிஸ்னி சவுண்டு எஃபெக்ட் வந்தது. இதை வந்து எம்எஸ்வியினுடைய கோஆப்ரேஷன், அதுக்கு தகுந்த மாதிரி மியூசிக் கம்போஸ் பண்ணி இவங்களை எல்லாரும் அதை பாட சொல்லி அந்த ஸ்பீடில் அவரும் கூட இருந்து கைட் பண்ணி அது ஒரு ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காரு. இன்னைக்கு அது ரொம்ப சிம்பிள். இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி அன்னைக்கு 1968 இருந்த டெக்னாலஜியில் அது பெரிய அட்வான்ஸ்ட். நாங்கள் பண்ணது அது எம்எஸ்வியினுடைய சாதனை தான். சிக்குமங்கு சிக்குமங்கு சச்சப்பப்பா, அவரை பற்றி சொல்லணும்னா எங்க படம் இல்லை, வெளிப்படம் கூட, யாரை நம்பி நான் பிறந்தேன், போங்கடா போங்க, என் காலம் ஒரு நாள் வெல்லுமே, வாங்கடா வாங்க. இதை வந்து கவிஞர் வந்து பாட்டா எழுதி கொடுத்தா இதை இன்னொருத்தர் எப்படி பண்ணுவார், வாங்க யாரை நம்பி பிறந்தேன்னா வாங்கடா வாங்க போங்கடா போங்க, ஏதோ சாதாரணமாக பண்ணுவாங்க. இவர் அந்த வார்த்தைக்கு தகுந்த மாதிரி என்ன அந்த வார்த்தையில் இருக்குது, அந்த வார்த்தைக்கு எந்த அளவுக்கு ஃபோர்ஸ் இருக்கணும், அதே மாதிரி நிலவே என்னிடம் நெருங்காதே, அந்த பாட்டுக்கு எப்படி டியூன் பண்ணணும், அந்த பாட்டுக்கு அது மாதிரி பண்ணாரு, இந்த பாட்டுக்கு எப்படி பண்ணணும். அப்ப சொன்னார் என்கிட்ட, சார் KL சைகால்னு அந்த காலத்துல ஒரு பிரம்மாண்டமான சிங்கர், அவருடைய பாட்டை மனசுல வச்சுட்டு நான் கம்போஸ் பண்ணியிருக்கேன், இது உங்களுக்கு ஓகேயான பிரமாதமா இருக்கு சார், வித்தியாசமா இருக்கு, இது ஒரு வித்தியாசம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, ஓகே அப்படின்னு பண்ணிட்டோம். என்ன ஆச்சு, அங்கே ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் நாகேஸ்வரான்னு ஒருத்தர், அவர் தமிழுக்கும் தெலுங்குக்கும் ஒர்க் பண்ணுறாரு, இது தெலுங்குலையும் எடுக்கிறோம், NT ராமாராவ் வச்சு. அவர் சொன்னார், சார் இந்த பாட்டெல்லாம் ஜனங்க மத்தியில் எடுப்படாது, ஜனங்க எந்திரிச்சு போயிடுவாங்க, இதெல்லாம் அழுதுகிட்டு சோகமா நம்ம நிலவே நெருங்க அதே என்னிடம் அப்படின்னு அவர் பாடுறது வந்து நல்லா இல்லைங்க, இது வேண்டாம் சார், நீங்கள் யார் சொல்கிறதுக்கு, எனக்கு இது ஓகே, நீங்கள் ஒன்றும் சொல்லாதீங்க. இவர் வந்து என்ன கலகக்காரர், அவர் நேராக ஃபாதர்கிட்ட போனார். அங்கே போய், சார் ஒரு பாட்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க, நீங்கள் கேளுங்க, இதெல்லாம் ஒன்றும் ஜனங்களுக்கு மத்தியில் எடுபட, எந்திரிச்சு போயிடுவாங்க, சிகரெட் குடிக்கிறவன் அங்கே எங்கடா பாட்டு இந்த மாதிரி வருதுன்னு பார்த்து எந்திரிச்சு போயிடுவான் அப்படின்னாரு.
எங்கள் ஃபாதர் என்னை கூப்பிட்டாரு. என்னப்பா அவர் நாகேஸ்வரர் அப்படி சொல்கிறாரு, சரி அவர் சொல்கிறது கரெக்டாக இருந்தால் நம்ம தேட்டரில் ஆடியன்ஸோட ஜட்ஜ் பண்ணுவோம். வெலிங்டன் தேட்டரில் படம் ரிலீஸ். நான் மேட்னி ஷோ பார்த்தேன், ஈவினிங் ஷோ பார்த்தேன், நைட் ஷோ, 3 ஷோவும் பார்த்துட்டு ஃபாதர்கிட்ட மறுநாள் பேசணும். ஒரு 4 பேர் எழுந்திரிச்சு போகிறாங்க. கரெக்ட். 4 பேர் எப்படினாலும் எந்த பாட்டுன்னு வந்தாலும் சிகரெட் குடிக்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவன், இல்லாட்டினா டாய்லெட் போகணுன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கவன் கண்டிப்பாக ஒரு இடத்துல எந்திரிச்சு தான் போவான். அந்த 4 பேர் எந்திரிச்சு போகிறதுனால அவர் சொன்னது கரெக்டுன்னு நான் ஒத்துக்க மாட்டேன். நீங்கள் இன்னும் வெளியூரில் வர ரிப்போர்ட்டை கேட்டுட்டு சொல்லுங்கள். அப்படியும் வந்தால் கட் பண்ணுவோம், இல்லாட்டினா கட் பண்ணக்கூடாது. எனக்கு இது கட் பண்ணாதீங்க இந்த சாங்கை அப்படின்னு. வெளியூரில் இருந்தெல்லாம் வந்த ரிப்போர்ட்டில் எல்லாருமே அந்த பாட்டு ரொம்ப அருமையாக இருக்குது, பிரமாதமாக இருக்குது, வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு எல்லாம் சொன்னோடனே அப்படியே அந்த படத்தில் இருந்தது. இதே பாட்டு தெலுங்குலேயும் என்.டி. ராமாரை வச்சு இதே பாட்டு அப்படியே. ஸோ அந்த மாதிரி அவர் வந்து எவ்வளோ புதுமைகள் பண்ணியிருக்கார். மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதனும் இளையராஜாவும் இணைந்து பணியாற்றிய படத்தில் பணியாற்றக்கூடிய வாய்ப்பு பெற்றவர் நீங்கள். அந்த படத்தினுடைய கம்போசிங் எப்படி இருக்கும்? அப்போல்லாம் நாங்கள் காலை தூக்கிட்டு சுற்றுவோம். 2 பேரையும் சேர்த்து வச்சு மியூசிக் பண்ணுறது நாங்கள் தான் அப்படின்னு. நமக்கு இவர் எம்எஸ் டியூன் பூரா அவர் தான், எம்எஸ்சி சார் தான். அந்த டியூன் போட்டோன்னா அது கம்போசிங் பூரா சார். ஆனால் என்ன மரியாதைங்கிறீங்க, எம்எஸ்சி உட்காண்ட்ருப்பார், இவர் வந்து உட்காரவே மாட்டார், நின்றுட்டு தான் பேசுவார். அதனால அவ்வளோ மரியாதைங்க. அவரை பார்த்து அவ்வளோ பெரிய ஒரு சீனியர் அவருக்கு உண்டான ஒரு மரியாதை கொடுத்து அந்த டைமில் ராஜா சார் கிரேட்டு தான். ஆனாலும் அவருக்கு கீழே நல்லா ஒரு துக்குடாங்கிற மாதிரியே நின்றுட்டுருப்பார் அவர். ஸோ அதெல்லாம் கிரேட்டு. ஆனால் 2 பேரையும் அந்த இணைக்க வைத்த பெருமை அந்த ஏவிஎம்க்கு எங்கள் டைரக்டர் தான் சார். அது பெரிய ரெக்கார்ட் பிரேக். உண்மை. நல்லா பண்ணி. அதே மாதிரி அந்த பாட்டு எல்லா பாட்டும் ஹிட் இல்லை இன்னைக்கு வரைக்கும். மெல்ல தந்தது அது எம்எஸ்வி சார்கிட்டலாம் பாடுவோன்றதெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு விஷயம். அப்போ வந்து அவர் ஒரு டிவோஷனல் ஆல்பம் ஒன்று பண்ணார் முருகர் மேலே. அப்போ வந்து திடீர்னு எம்எஸ்வி சார்கிட்ட ஒரு ஆயிடும், இந்த மாதிரி எம்எஸ்வி சார் வந்து ரெக்கார்டிங் வந்துருங்க. அங்கே போனதாக அவ்வளோ ஒரு பெரிய ஷாக்கு. பார்த்தா ஒரு டிவோஷனல் சாங்கு நானும் கிருஷ்ணராஜனாவும் பாடணும். அவருக்கும் அதுதான் ஃபஸ்ட் சாங் நினைக்கிறேன். சொல்லி கொடுத்தாங்க, 2 பேரும் பாடணும். எம்எஸ்வி சாரே உள்ள இன்ஜினியர் ரூம்லேருந்து ரெக்கார்ட் பண்ணார். பாடிட்டு அதாவது அதுதான் மேன்மக்கள் சொல்லுவாங்க தெரியுங்களா. எவ்வளோ ஒரு பெரிய ஒரு ஆளாக இருந்தாலும் அந்த ஒரு தன்னடக்கம், அந்த ஒரு அவர் வந்து முடிச்சுட்டு வாய்ஸ் ரூமுக்கு என்கிட்ட வந்துட்டு, அம்மா ரொம்ப நல்லா பாடினம்மா, ரொம்ப நல்லா இருந்ததும்மா, கம்பீரமாக இருந்ததும்மா உன்னோட வாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போனார். இல்லை, நான் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்ட பெண்ணுன்னு நினைக்கிறேன். நீங்கள் இசையமைத்த முதல் தமிழ் படத்தில் மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தார். உங்களுடைய பாடல்களை கேட்டுட்டு அவர் என்ன சொன்னார்? ஈவேட புட்டை கண்டிஷன், நான் தான் இந்த படத்துக்கு இசையமைப்பேன் அப்படின்னாரு. இவங்க எப்படி சமாளித்தாங்கன்னு தெரியல. என்கிட்ட வந்து கடைசியில் நான் வந்து
6 பாட்டு 5 பாட்டு நான் பண்ணேன், அவங்க ஒரு பாட்டு பண்ணாங்க. அப்போ வந்து நான் அவரை வந்து பார்க்க முடியல, ஷூட்டிங் சைட்லாம் பார்க்க முடியல, எனக்கு நான் வந்து. ஆனால் அவர் வந்து அந்த பாட்டில் ரிலீஸ் ஆனபோது, அந்த ஆல்பம் போது அவர் என்கிட்ட சொன்னார், நான் வந்து தம்பி இவா, நான் வந்து இதுக்கு நான் வந்து எல்லா பாட்டும் நான் இசைமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். நான் நல்ல வேளை நான் பண்ணலை, நீ பண்ணியிருக்க, அப்படி பண்ணியிருக்கப்பா. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மனசு அதுதான் சார். அது பெரியவர்கள் பெரியவர்கள் தான். ஸோ ஹி வாஸ் வெரி ஹி டோல்ட் மீ திஸ். ஸோ ஹி சேஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன், நல்ல வேளை நான் பண்ணலை அப்படின்னாரு. அது வேறு சொன்னார். ஸோ அந்தளவு வந்து ஒரு அதே மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் அன்றும் இன்றும்னு, அதாவது அவரும் ஸ்டேஜ் இருப்பார், நானும் இருப்பேன். அவர் ஒரு பாட்டு பாடுவார், நான் ஒரு பாட்டு, என்னோட ஒரு பாட்டு ஆர்கெஸ்ட்ரா காமனாக இருக்கும். அப்போது அவர் பாடுவார், நான் ஸ்டேஜ் இருக்க மாட்டேன். அப்புறம் அவர் என்னோட பாட்டு வரும்போது அவர் ஸ்டேஜ் சைட் பண்ண அப்படி. ஸோ என்னோட ஒரு பாட்டு வரும்போது அவர் சொன்னார், அடுத்த பாட்டு பாடும்போது என்னோட பாட்டு சொல்லும்போது அவர் சொன்னார், மைக்கை பிடிச்சி இந்த பாட்டுக்கு நான் வாசித்து தீர்வேன், இது எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டுன்னு, இந்த உன்னோடு வாழாத வாழ்வின்ன வாழ்வு அமர்கலம்னு ஒரு பாட்டு அது வந்து அவரே வந்து அப்படியே ஃபுல் பாட்டு கூட அதான் கிரேட்னஸ் ஆஃப் அ மேன் சார். அதெல்லாம் தான் வந்து அந்த அந்த ஒரு அவங்க கொடுத்த ஒரு மோட்டிவேஷன், அவங்கள பார்த்து தான் நாங்கள் வந்து லேர்ன் ஸோ மச் இன் லைஃப். எனக்கு சங்கமம் தான் ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இந்த சாங்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா சங்கமத்தில் ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். அப்புறம் அந்த கிளைமேக்ஸ் சாங் யாரை வச்சு பாட வைக்கலாம், ஷால் வி கால் டிஎம்எஸ் அப்படிலாம் பேசிட்டு இருக்கும்போது ஹோவர்ட் எம்எஸ்வி நான் சஜஸ்ட் பண்ணேன். ஃபேண்டாஸ்டிக். எம்எஸ்வி சார் கூப்பிட்டு அந்த கிளைமேக்ஸ் அந்த பாட்டை பாட வைக்கிறது. எம்எஸ்வி வந்து உங்கள் ஐடியா தானே? ஆமாம்மா. நான் பல பேர் பேசிட்டு என் ஐடியா மறுபடியும் அதை சொல்ல மாட்டேன் அப்படிலாம். பட் தி ஐடியா வாஸ் வி டிஎம்எஸ் வச்சு கூப்பிடலாமா அப்படிலாம் பேசும்போது சார் ஐ ஆல்வேஸ் லவ். ஆமாம், ஐ ஆல்வேஸ் லவ்ட் எம்எஸ்விஸ் வாய்ஸ். அந்த நான் எம்எஸ்வி சார் வந்து அக்னி சாட்சி பாலச்சந்தர் சார் படத்தை நான் கம்போசிங் எல்லாம் இருந்திருக்கேன், உதவி இயக்குனரா. அது தனி, அந்த கம்போசிங்கும் தனி ஜாய். அந்த அவள் ஒர்க் பண்ணுற விதமும் பாலச்சந்தர் சார்ல அது ரசிச்சு, அந்த கம்போசிங்கே ஒரு சொல்லுவாங்களே ஒரு யூ லவ் இட். அண்ட் அவர் பாடும்போது ஒரு மாதிரி ஒரு பெயின் இருக்கும் அதில். ஸோ ஐ லவ்ட் ஹிஸ் ஒர்க். அண்ட் எக் துஜே கேலி கிளைமேக்ஸ் எல்லாம் அவர் ரீரெக்கார்டிங் பண்ணி கொடுத்தாரு எங்களுக்கு. அதே மாதிரி வறுமை நிரசு ஹிந்திக்கு அவர் ரீரெக்கார்டிங் பண்ணி கொடுத்தாரு. ஸோ எம்எஸ்வி சார் நல்லா ட்ராவல் பண்ணியிருக்கேன். அண்ட் ஐ லவ்ட் ஹிஸ் வாய்ஸ், மியூசிக் எல்லாம். லவ் பண்ணாது தானே. ஸோ வென் இந்த படம் வந்து கிளைமேக்ஸில் வி நீடட் தட் மணிவண்ணன் சாருக்கு ஒரு வாய்ஸ் வேணும், ஒரு பெக்யூலர் வாய்ஸ் வேணும். அப்போ யாரெல்லாமோ பேசலை அந்த மாதிரி பாடுறது இமிட்டேட் பண்ணி பாடினா வராது. எம்எஸ்வி சார் பேரை சொன்ன உடனே ரஹ்மான் வாஸ் கிக்டு. என்ன பியூட்டினா அந்த பாடுற விதத்தில் அவருக்கே சும்மா சிரிப்பார்ல, அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டாரு இவரு. இதெல்லாம் வரும் முதல்ல. ஆமா, அப்படியே அப்புறம் நீங்க நீ மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சியை அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.